ஓகே, அடுத்தபடியா இப்ப நம்ம இந்த குணப்படுத்தல் வந்து 2 வகையில பண்ணலாம். நான் லாஸ்ட் டைம் எடுத்தனா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஒண்ணு நம்மளுடைய கிஃப்ட் வச்சு பண்ணலாம். பரிசுத்த ஆவியோட கொடைகளை வைத்து ஒருத்தரை குணப்படுத்தலாம். இன்னொன்னு விசுவாசத்திலையும் குணப்படுத்த முடியும். மார்க் 16வது அதிகாரத்துல 16ல இருந்து 18 வரைக்கும் உள்ள வசனங்கள் பாத்தீங்கன்னா, என்னை விசுவசிப்பவர்கள் பின்வரும் அடையாளங்களை பண்ணுவார்கள். அது வந்து கடவுள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை வச்சு நம்ம பண்றது. அதே 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து ஒரு 12வது வசனத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா, குறிப்பா 1 கொரிந்தியர் 12:9 பாத்தீங்கன்னா, நோயாளிகளை குணப்படுத்தும் வரம்னு ஒரு வரம் இருக்குது. பரிசுத்த ஆவியோட கொடைகள்ல ஒரு கொடை பிணியாளிகளை குணப்படுத்துவது, நோயாளிகளை குணப்படுத்தும் வரம். இப்ப இந்த வரம் உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்க ஒருத்தர் ஜெபிக்கும் போது அவங்களுக்கு நோய் குணமாகும். சோ பரிசுத்த ஆவியோட கொடைகளை கொண்டு நோய்களை குணப்படுத்த முடியும். அதே நேரத்துல விசுவாசத்தினால், அதான் மார்க் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து உள்ளது. விசுவாசத்தினால கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையில் நம்ம ஒரு நோயாளியை குணப்படுத்த முடியும். சோ 2 வகையில நீங்க குணப்படுத்தலாம். இதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல இருக்கிறது எல்லாருக்கும் கிடையாது. அந்த 9 கொடைகள் பரிசுத்தாவியோட கொடைகள், பரிசுத்தாவி யாருக்கு என்ன கொடை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு அவருடைய விருப்ப பிரகாரம் பகிர்ந்து அளிக்கிறார். அப்படிதான் இருக்கு. ஆனா எல்லா கொடையும் சொந்த செயலுக்காக அல்ல, திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு பரிசுத்தாவியோட கொடையும் திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக கடவுள் கொடுக்கிறார். அது பரிசுத்தாவி தான் டிசைட் பண்ணும் யாருக்கு என்ன கொடை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க விசுவாசத்துல ஜெபிக்கும் பொழுது எல்லாருமே ஹீல் பண்ண முடியும். சோ 2 வகையில அப்போ ஹீலிங் நடக்குது. ஒண்ணு ஃபெய்த்ல நடக்குது, இன்னொன்னு கொடையால நடக்குது. ஓகே, ஒருத்தருக்கு விசுவாசம் இருந்ததுன்னா, சரி நம்ம இதுவரைக்கும் பார்த்தது பரிசுத்தாவின் உள்ள இருக்கிறார். எபேசியர் 1:4 சொல்லுது. எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம், ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு இருக்கு. அப்போ விசுவாசம் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் வெளியில கொண்டு வர முடியும். உங்களுக்கு அந்நிய பாஷை வர வேணுமா? யூ பிலீவ் அண்ட் ஸ்பீக், அந்நிய பாஷையில பேச முடியும். நோயாளியை குணப்படுத்தணுமா? விசுவாசி பிரேயர் பண்ண குணப்படுத்த முடியும். தீர்க்க தரிசனம் சொல்லணுமா? விசுவாசி தீர்க்க தரிசனம் வரும், ஆப்ரேட் ஆகும். ஸோ ஃபெய்த்ல ஒவ்வொரு கிஃப்டையும் நீங்களே ஆப்ரேட் பண்ண வைக்க முடியும். எப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம எண்ட்ல இது எல்லாமே நடக்கும். நீங்க கரெக்டா நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே இந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், கிஃப்ட் பெரிய விஷயம் கிடையாது, நோயை குணப்படுத்துறது பெரிய விஷயம் கிடையாது. ஜீசஸ் மாதிரி ஆகுறதுதான் பெரிய விஷயம். இந்த ஹோல் ட்ரைனிங் உடைய இம்பார்ட்டன்ஸ், ஃபோக்கஸ் அதுதான். நாம் கிறிஸ்துவாக எப்படி மாறுவது? ஏன்னா உள்ள நம்மளுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். அதை நம்ம மைண்டை ரினியூ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாறிட்டு வரோம். அதுதான் இந்த ஹோல் கான்செப்டே. பிரைஸ் தி லார்ட். அந்த வாஸ் என்ன? பிரைஸ் தி லார்ட். யா, எதுமா வாஸ் எஃபேசியன்ஸ் 1:4. ஓகே, 1:3 ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அப்போ ஓகே, இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கலாம். அது கிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். Okay. So continuing on our talk on anointing, so healing can be done, as we had referenced in the earlier session, through 2 methods. It can be done through faith, and it can be done through the gifts of the Holy Spirit. So in the book of Mark, in chapter 16, from verse 16 to 18, it's detailed on how we can heal through faith. And in the book of 1 Corinthians chapter 12, from verse 7 to 12, particularly verse 9, St. Paul describes on how healing and he describes on the gifts of the Holy Spirit and how healing can be done through using the gifts of the Holy Spirit. So these are the 2 methods being done through faith, and healing can be done through using the gifts of the Holy Spirit. Now, an important distinction or difference between these 2 methods is that healing through the Spirit, healing using the gifts of the Spirit, can only be done by people who have the gifts, and that is not everybody has all the gifts. The Holy Spirit will give certain people, that the Holy Spirit himself chooses certain gifts that will be used to build the church. So it is not for their own benefit, but these gifts will be given to these specific people by the Holy Spirit
to help build the church. So it is not for everybody, and the people are chosen only by the Holy Spirit. But healing through the faith, as specified in Mark chapter 16, verse 16 to 18, can be done by everybody. Anybody who who believes and who has faith can do the healing. So we see in Ephesians, in the book of Ephesians chapter 1 verse 3, it is said, "Blessed be the Lord and Father of our Lord Jesus Christ, who has blessed us with all spiritual blessings in heavenly places in Christ." I repeat, "Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with all spiritual blessings in heavenly places in Christ." So this means that anybody who has faith, anybody who believes, even if they do not have the spiritual gifts, they can do all the things that the spiritual gifts, the people with them can do. So if we want to speak in tongues, if we want to interpret the word of God, or if we want to interpret the tongues themselves, or if we want to heal or receive visions, any of the gift, anything that the gifts can do, people with faith can also do, because anyone who believes and who has faith, they can also do and access all these things that people with the gifts can do. Praise the Lord. Praise Okay. God. See, நம்ம ஸ்பிரிட்ல இருக்கிற அது கிஃப்டா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஆக்சஸ் பண்றது, அதை நம்ம அடையணும்னா ஃபெய்த்ல தான் அடைய முடியும். நம்முடைய ஆவிக்குள்ள என்ன இருக்குதோ விசுவாசத்தினால் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். அப்ப நம்ம ஆவியில எல்லா கொடைகளும் இருக்குது. அப்ப நம்ம யூஸ் பண்ணோம்னா ஃபெய்த் இருந்தா போதும். உண்மையான ஃபெய்த் இருந்தா நம்ம நம்முடைய சோல்ல இருக்கிற, ஸ்பிரிட்ல இருக்கிற எல்லா வித கொடைகளையும் நம்மளால பயன்படுத்த முடியும். பிரைஸ் லார்ட். இப்போ இந்த ஒரு சின்ன டயக்ராம் பாருங்க. இதுல வந்து நம்ம எப்படி நம்ம ஸ்பிரிட், நம்ம கொடைகளை எப்படி பயன்படுத்துறோம், விசுவாசத்துல எப்படி ஜெபிக்கிறோம், நம்ம எந்த டைரக்ஷன் நம்ம உண்மையிலே போகணுன்றதை பற்றி நான் இதுல ஒரு ரஃபா ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கீழே பாத்தீங்கன்னா நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையின் தொடக்கம். இதுல வந்து நம்முடைய ஸ்பிரிச்சுவல் growth அப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கிறோம். இந்த 15 போட்டிருக்குது எக்ஸாக்ட்டா டயகிராம் வரலப்பா. டயகிராம் வரலையா? ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, ஐ திங்க் ஐ ஜஸ்ட் வென்ட் த்ரூ திஸ். ஒன் செகண்ட். ஓகே, இஸ் இட் கமிங் நவ? ஒரு செகண்ட். ஓகே, இது வந்து ஒரு ஸ்கீமேட்டிக் டயகிராம். இந்த வேல்யூஸ்லாம் அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கிற வேல்யூ கரெக்ட்னு சொல்லணும். ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் புரியுறதுக்காக நான் போட்டிருக்கிறேன். கீழே இந்த என்னோட மவுஸ் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கு. நம்ம ஒரு ஆன்மீக வாழ்க்கையை தொடங்கும் போது நம்மளுடைய ஃபெய்த் லெவல் கம்மியா இருக்கும். அது ஸ்லோவா வளர வளர, சப்போஸ் நம்ம இங்க இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இது வந்து நம்மளுடைய விசுவாசத்தை பொறுத்தது. நம்மளுடைய சிந்தனை எந்த அளவுக்கு நம்ம மைண்டை புதுப்பித்து இருக்கிறோம், இறை வார்த்தையின் அடிப்படையில நம்ம மனசு எந்த அளவுக்கு புதுப்பித்து இருக்கிறோன்றதை பொறுத்து அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல் இருக்குது. ஸோ இப்போ நீங்க ஒருத்தர் வந்து ஜெபிக்க கேட்கிறார், உங்களுக்கு வந்து ஒரு குணமளிக்கிற வரம் இருக்குது. நீங்க அந்த நேரத்துல ஜெபிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய ஸ்பிரிட்ல இருக்கிற பவர் டெம்பரவரியா ரைஸ் ஆகுது. அவ்வளவு தூரம் போயிட்டு அகைன் யூ ஆர் கமிங் பேக் டு நார்மல். இப்போ இந்த லெவல் 75 ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் கொடுத்து, நம்மளுக்கு தெரியாது எந்த லெவல் அது மிராக்கிள் நடக்குன்னு நமக்கு தெரியாது. இது சூப்பர் நேச்சுரல் லெவல். அப்போ அந்த சூப்பர் நேச்சுரல் லெவலுக்கு உங்களுக்கு ஃபெய்த் ஒரு செகண்ட் ரைஸ் ஆகி தென் யூ ஆர் கோயிங் டு நார்மல் லைஃப். இப்ப என்ன ஆகுது, இந்த லெவலை கிராஸ் பண்ணும்போது அங்க ஒரு மிராக்கிள் நடக்குது. இதை கொடையிலையும் பண்ணலாம், ஃபெய்த்லயும் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் நோயாளி வர, நீங்க வந்து விசுவாசத்துல ஜெபிக்கிறீங்க. அந்த நேரத்துல என்ன ஆகுது, உங்களுடைய விசுவாசத்தினால உங்க ஸ்பிரிட்ல இருக்கிற பவர், இந்த கிராஃப் வந்து மேல போறது வந்து பரிசுத்த வல்லமை வெளிப்படுறது நான் கிராஃபா போட்டிருக்கேன். அப்போ உங்க ஸ்பிரிட்ல இருக்கிற பவர் வெளியில ஃப்ளோ ஆகி அவருக்கு ஒரு குணத்தை கொடுக்குது. ஆனா நீங்க மறுபடியும் எந்த லெவல்ல தான் இருக்கிறீங்க. ஆனா உங்க மனதை நீங்க புதுப்பிக்க என்ன ஆகும்னா, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். சோ இப்ப ஜீசஸ் எடுத்தீங்கன்னா, ஜீசஸ் லெவல் 100, இஸ் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல். ஏன்? ஏசு கிறிஸ்து மைண்ட புதுப்பிக்க வேண்டிய பிரச்சனையே கிடையாது அவருக்கு. ஏன்னா அவர் மனசு எப்பவுமே கரெக்ட் ஆகல. புரியுதா? நம்மளுடைய மனசு கரெக்டா இருந்ததுனால, ஆனா ஸ்பிரிட் பெர்ஃபெக்ட்டா இருக்குது, நம்ம மனசை புதுப்பிக்க வேண்டியது இருக்குது. ஜீசஸ்க்கு அந்த பிரச்சனை கிடையாது. பிகாஸ் ஃப்ரம் த பிகினிங் his mind is exactly in line with the word of God. இறை வார்த்தைக்கு முரண்பாட அவர் மனசுல எதுவும் திங்க் பண்ணது கிடையாது. அதனால இயேசு கிறிஸ்து மனதை புதுப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவருடைய ஸ்பிரிட்ல என்ன இருந்ததோ அதே தான் அவருடைய சோல்லையும் இருந்தது.
அதனால இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் முழுமையில எப்பவுமே இருந்தார். ஜீசஸ் வந்து கொடையை யூஸ் பண்ணல, நம்மள மாதிரி ஸ்பிரிச்சுவல் கிஃப்டை யூஸ் பண்ணி மிராக்கிள் பண்ணல. அவர் எப்பவுமே ஆவியுடைய முழுமையில இருந்ததுனால அவர் நடந்து போகும்போது மிராக்கிள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. பிகாஸ் அவர் சூப்பர் நேச்சுரல் லெவல்ல தான் நார்மலாவே இருந்ததுனால. இப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய மனதை புதுப்பிக்க இந்த 15ல இருந்து என்ன ஆகும், நம்ம 100க்கு போகணும். இதுதான் நம்மளுடைய எய்ம். சோ எந்த அளவுக்கு நம்முடைய மனதை புதுப்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஸ்பிரிட்ல இருக்கிற பவர் ஆட்டோமேட்டிக்கா வெளியில வரும். நீங்க ஒரு 75-80 போகும்போது நீங்க பெருசா ப்ரேயர் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க தொட்டீங்கன்னா மக்கள் குணமடைவாங்க, நீங்க நினைச்சீங்கன்னா நினைச்சது நடக்கும். பிகாஸ் நீங்க 80% ஜீசஸ் மாதிரி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சோ இந்த கோர்ஸ் வந்து இதெல்லாம் நான் பிளான் பண்ணி உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். when you renew your mind, மனதை புதுப்பிக்க நீங்க கடவுளுடைய சாயலாக மாறிக்கிட்டே வருவோம். நம்ம கடவுளுடைய சாயலா மாறும்போது மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சோ நம்ம ஃபோக்கஸ் இயேசு கிறிஸ்துவாக மாறுவதுதான். praise the Lord. Praise the Lord. Yes. Okay, so so accessing the gifts of the Spirit, it can only be done through faith. Now all these gifts are already present in our spirit, so all we have to do is access them, and we can access them just through faith. Now as we see in this diagram, this is just a schematic diagram and the values are not exact. It's just to give a rough example, a rough sketch. So we see in the starting level, it is the starting of our spiritual life. So this is when we just begin to come into the spiritual life, and slowly we start renewing our mind by hearing the word of God, and we reach the 15%, our spiritual level, which is where we are at now. Now, how healing actually takes place through faith is when we believe, our level will, for that moment, it will rise up to 75%, and then the healing takes place, and then it comes down to our level where it actually is. So for those who heal through faith and through the gifts of the Spirit, it is the same process. When we heal through faith, just for that moment, our level will go up, which is here. This is a representation of the power of the Holy Spirit, and then it will come back to normal. It's basically the outburst of the Holy Spirit from our spirit to the body. Okay. It's the bursting of the power of the Holy Spirit within us to the other person. So this is the power of the Holy Spirit which flows from us to the people. Yeah. So now we see at the top, the level of Jesus is at 100. Now Jesus never had to renew his mind or spirit, because Jesus was always in line with the word of God. He never had any thoughts, or he didn't do anything that was not in line with the word of God. So his spirit and soul was always at 100. It was in line. Now for us, our spirit is already renewed, but our soul, our mind has to renew. So slowly, as we renew, our goal is to reach there up to 100. We need to slowly reach there to the level of Jesus, where we are 100% renewed in our spirit and our soul. So now we have to renew it like Jesus, and the more we go higher and higher. So now when we are at 15, the more, when we go 35 or 40 or 65, we don't even need to pray or exercise our faith as much as when we were younger. When we just touch, people will get healed immediately, and they'll fall, and they'll feel that outburst of the power of the Holy Spirit. It won't take as much of effort as we grow closer to God. So that is our goal. Reaching that level 100 is our goal. Is for us, and through this series, that is exactly what we wish to slowly put us on that path of reaching that level 100 through this course. Okay, yes, Sister Jayanti, you can ask your question. Yes, Sister Jayanti. Oh, she's disappeared. வீட்ல இருக்காங்களா? Yes, I unmuted actually. Yes. Okay. Brother, எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்ப நீங்க மைண்ட் வந்து புதிதாகணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஆல்ரெடி நம்ம மைண்ட் வந்து ஆண்டருக்குள்ள இருக்கறனால நம்ம புதிதாகப்பட்டவங்களாக ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ரினியூ பண்ணிட்டு தானே இருக்கிறோம். நீங்க எப்படி 75% அப்படின்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. If your mind is renewed already 75%, then when you walk
by your shadow miracle will happen. Okay, see, we have 100% power. நம்மளுக்கு வந்து ஸ்பிரிட்ல 100% பவர் இருக்குது. எந்த அளவுக்கு மைண்ட் ரினியூ பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த பவர் வெளியில வரும். ஓகே, so mind renewal, when I say mind renewal, each and every word of God அதுக்கு எகெயின்ஸ்டா நம்மளால திங்க் பண்ண முடியாம இருக்கணும். ஒண்ணு இல்ல, ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் யூ ஹேவ் a physical, ஒரு உடல் நலம் இல்லாம வருது, ஒரு ஷோல்டர் பெயின் வருதுன்னு வச்சுக்கோ. அந்த ஷோல்டர் பெயின் வரும்போது நம்மளுக்கு மைண்ட்ல என்ன வருதோ வலிக்குதுன்னு சொல்றோம். ஆனா இறை வார்த்தை என்ன சொல்லுது? ஏற்கனவே நீங்க குணமாகி இருக்கிறீங்கன்னு இருக்குது. ஓகே, சோ இப்போ நம்ம மைண்ட் ரினியூ ஆயிருந்ததுன்னா அந்த வலி வந்து என்ன சொல்லுவோம்? ஒரு தட்டு இட்ஸ் ஹீல் கோ அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ஹீல் ஆகும். That is how our mind should be renewed. Slowly உங்க மைண்ட் ரினியூ ஆக ஸ்பிரிட்ல இருக்கு, அந்த வேர்ட்ல இருக்குது, ஆக்சுவல் லைஃப்க்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். அது பெரிய கஷ்டம் கிடையாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த அளவுக்கு நம்ம மைண்ட் ரினியூ பண்றோமோ அந்த அளவுக்கு அது பாடியில ரிஃப்ளெக்ட் ஆகும். Is it okay? Sure. Okay, praise Lord. Okay, Praise Lord. so எத்தனை பேருக்கு இந்த கான்செப்ட் புரியுது? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் see, இது நீங்க கரெக்டா பண்ண. நான் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து மைண்ட் ரினியூவல் பத்தி ஒரு 2-3 வாரமா எடுத்துட்டு இருக்கோம். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, without your knowledge your mind is renewed now. கொஞ்சம் கொஞ்சமா ரினியூ ஆயிட்டு இருக்குது. இது தனியா போய் ரினியூ பண்ண அவசியம் கிடையாது. இந்த டீச்சிங்லே உங்க மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ரினியூ ஆயிட்டு தான் இருக்குது. பட் ஒவ்வொரு கான்செப்டையும் நீங்க தனியா உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ரினியூ ஆகும். இப்போ உங்களுக்கு புரியுது, பட் புரிஞ்ச உடனே ரினியூ ஆயிட்டு சொல்ல முடியாது. எஸ், இது கரெக்ட்னு தெரியும், பட் நீங்க அதை மெடிடேட் பண்ணும்போது உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரினியூ ஆகும். தட்ஸ் வாட் ஐ அம் டெல்லிங் அகைன் அண்ட் அகைன். ஸ்பெண்ட் சம் டைம். ஒவ்வொரு இந்த கான்செப்டும் உட்காந்து நீங்க மெடிடேட் பண்ணும்போது your mind will get renewed. ரியல் லைஃப்ல வேற மாதிரி ஒண்ணு வரும்போது நோ பைபிள் சேஸ் லைக் திஸ், அதை நீங்க ஃபைட் பண்ண தெரிஞ்சதுன்னா தென் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க ரினியூ பண்ண முடியும் மைண்ட். Praise the Lord. Praise Lord. Yeah, so this is a very important concept, and if there are any doubts or anything that there is you don't have enough clarity or something, please do ask questions, because it might seem like for the past 2-3 weeks we're just focusing on renewing our mind over and over, the topic of renewing our mind over and over again. But even without your knowledge, just listening to this word of God in these talks, the mind is slowly getting renewed now, which is why we are focusing on this topic again and again. So now the next step is when we take these concepts and when we meditate when we meditate in our personal prayer time, our mind will get renewed even more and even faster, which is why we're stressing on this topic again and again. So if there is if there is any doubt or any lack of clarity, please do immediately voice out your doubt. Praise the Lord. Okay, now யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம். யோவான் 4:14. யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா பெண்ணிடம் பேசும்போது அவங்க என்ன, அவங்களுக்கு எல்லாம் அந்த டயலாக் தெரியும் இல்லையா? சோ அப்ப ஜீசஸ் என்ன சொல்ற, நான் குடிக்கிற தண்ணியை குடிச்சா உங்களுக்கு தாகம் எடுக்காரு. அந்த அம்மா உடனே அப்ப தண்ணியை கொடுங்க, நான் இந்த இவ்வளவு தூரம் வந்து கிணத்துல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றான். அவங்க பேசுறது நார்மல் தண்ணி, ஜீசஸ் கொடுக்கறது ஜீவ தண்ணீர் இல்லையா? அப்ப ஜீசஸ் என்ன சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. இந்த தண்ணி எதை குறிக்குது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. இதை குடிச்சா தாகம் எடுக்காதுன்னு என்ன தாகம் எடுக்காது? இந்த உலகத்தின் மேல் தாகம் எடுக்காது. யார் பரிசுத்த ஆவிய அதிகமாக பருகிறார்களோ, யார் பரிசுத்த ஆவியுடைய லீடிங்ல போறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தின் மேல், உலக பற்றின் மேல் தாகம் எடுக்காது. அதுக்கு அடுத்தது அவர் என்ன சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீர் ஊற்றாக மாறி, அவருடைய உள்ளத்தில் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும்ன்றாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஊற்றுன்னு இல்ல, வெல்லுன்னு இருக்கு, கிணறுன்னு இருக்குது. ஓகேங்களா? தமிழ்ல வந்து ஊற்றுன்னு இருக்குது. சோ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல there is a well. ஒவ்வொருத்தருடைய
உள்ளத்திலயும் ஒரு கிணறு இருக்குது. என்ன கிணறு? ஓகே, கிணறு கீழே நீர் ஊற்று இருக்குது. இப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற கிணறுல வச்சு ஒரு வீட்டுல ஒரு கிணறு இருந்ததுன்னா மேபி அந்த வீட்டு மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அந்த யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி அந்த ஸ்ட்ரீட்ல உள்ளவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பெரிய கிணறா இருந்ததுன்னா மேக்சிமம் அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு பயன்படுத்த முடியும் இல்லையா? அதுக்கு மேல அதை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. வெளியூர்ல உள்ளவங்களும் வந்து தண்ணி எடுத்தாங்கன்னா தண்ணி இல்லாம போயிடும். சோ இப்படிதான் நம்ம ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் தொடக்கத்துல இருக்குது. நாம் கடவுளுக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு பயனுள்ளதா நம்ம மாற முடியும். பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்ய முடியும். ஆனா இந்த ஊற்ற கிணற வச்சுக்கிட்டு நீங்க உலகத்துல எல்லாம் போய் நற்செய்தி அறிவிக்க முடியாது. அதனாலதான் ஜீசஸ் மறுபடியும் என்ன சொல்ற, யோவான் 7வது அதிகாரம் 37, 38வது வசனம் பார்க்கணும். யோவான் 7வது அதிகாரம் 37, 38. இந்த ரெண்டு வசனுக்கு ஒரு சிறிய வேற்றுமை உண்டு. யோவான் 7வது அதிகாரம் 37, 38. John chapter 7 verse 37 and 38. திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும் என்றார். பருகட்டும், மறைநூல் கூறுவது போல் அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார். ஓகேங்களா? அப்ப ஜீசஸ் என்ன சொல்றாரு? திருவிழாவின் இறுதி நாளில் ஜீசஸ் எழுந்து உரத்த குரலில், தாகமாய் இருக்கிறவன் என்னிடம் வரட்டும், அதை விசுவசிப்பவன் பருகட்டும்ன்றார். அப்ப யார் இந்த தண்ணியை பருக முடியும்? முதல்ல யாரு கிட்ட போக முடியும்? யாருக்கு அதிகமா தாகம் இருக்கோ அவங்க தான் அதிகமா பருக முடியும். ஒரு ஒரு ஓடையில போய் தண்ணி குடிக்கணும்னா யாருக்கு தாகம் அதிகமா இருக்கோ அவங்க அதிகமா தண்ணி குடிப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய கிறிஸ்தவங்க இது குறையுது. அதுதான் பெரிய எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்களுக்கு குறையறதுக்கு காரணம் என்னன்னா, கடவுள் எதற்கு அழைக்கிறான்றது அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கும் சொல்றேன், நான் முதல்ல சொன்னேன், கடவுள் உங்களை அழைத்தது இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் வாழ்வதற்காக, வேற எதுக்காகவும் கிடையாது. சும்மா ஏதோ மோட்சத்துக்கு போய் சேர்ந்தா போதும், இல்ல அடிபட்டு உதப்பட்டு போய் மேல போனா போதுன்னு வாழ்ந்தீங்கன்னா தாகம் இருக்காது. ஜீசஸ் மாதிரி இந்த உலகத்துல வாழணும்னு நினைச்சீங்கன்னா, ஜீசஸ் என்ன சொல்றாரு? என்னை விட பெரிய காரியத்தை நீ செய்யற மாதிரி வாழணும்ன்றாரு. அட்லீஸ்ட் ஜீசஸ் மாதிரி வாழ்ந்தா போதும் நம்மளுக்கு. அப்ப ஜீசஸ் மாதிரி வாழணும்னா இந்த வாழ்க்கை பத்தாது. நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கை டெஃபினட்டா இட் இஸ் நாட் இனஃப். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் வரும். ஐயோ இது பத்தாது, சரியா பண்ணணும், இன்னும் அதிகமா பண்ற ஒரு தேர்ஸ்ட் வரும். அந்த தேர்ஸ்ட் தான் ஆண்டவர் சொல்றாரு, எவனுக்கு அந்த தாகம் இருக்கோ வந்து குடின்றாரு. நம்ம நிறைய பேருக்கு தாகம், நான் பார்த்த வரைக்கும் உண்மையிலே சொல்றேன், நிறைய பேருக்கு அந்த தாகம் இல்லை. அதனாலதான் ஸ்பிரிச்சுவல் growth ஸ்லோவா போகுது. நீங்க ஸ்பிரிச்சுவலா ஃபாஸ்டா க்ரோ ஆனா யாருக்கு அதிக தாகம் இருக்கோ அவங்க நிச்சயம் க்ரோ ஆகும். ஜீசஸ் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? யார் தாகத்தோடு இருக்கோ என்னிடம் வரட்டும். யார் பருக முடியும்? யாருக்கு விசுவாசம் இருக்கோ அவனுக்கு தான் பருக முடியும். புதிய ஏற்பாடுல எல்லாமே ஃபெய்த்ல தான் வரும். இஃப் யூ பிலீவ் தென் யூ கேன் ட்ரிங்க். சோ யார் விசுவாசம் வைக்கிறீங்களோ அவங்க அந்த தண்ணீரை பருகலாம். பருகுனா என்ன ஆகும்? இப்போ அந்த கிணறா இருந்த தண்ணீர் அவன் உள்ளத்திலிருந்து தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். முதல்ல ஒரு கிணறா இருக்குது, அந்த கிணறுல உள்ள ஹோலி ஸ்பிரிட் அந்த தண்ணியை வச்சு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமா மாற்ற முடியும், நம்முடைய சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்த முடியும், ஒரு சில உதவிகள் நம்ம கூட இருக்கவங்களுக்கு செய்ய முடியும். ஆனா அதோட நின்றுட்டோம்னா மற்றவங்களுக்கு பெரிய பிரயோஜனம் கிடையாது. அந்த கிணறு ஆறுகளாய் பெருக்கெடுத்து ஓட வேண்டும். இதுல கூட ஆராய்ன்னு சிங்குலரா இருக்குது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் இருக்குது. இட் ஷுட் பிகம் ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர். சோ ஒரு ரிவர்னும் போது ஒரு கண்ட்ரிக்கே நீங்க ஒரு ஆசீர்வாதமா இருக்க முடியும். ரிவர்ஸ்னும் போது பல நாடுகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாற முடியும், மாற வேண்டும். அதுதான் கடவுளுடைய விருப்பம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யாரு தாகமா இருக்கணும் என்னிடம் வரட்டும், விசுவாசிப்பவன் பருகட்டும், அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர், வாழ்வு தரும் தண்ணீர் ஆறாயில ஆறுகளாய் பெருக்கெடுத்து ஓடும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்போ நீங்க ஒவ்வொருவரும் வற்றாத ஜீவ நதிகளாக, நதி மற்றும் நதிகளாக மாற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். ஆனா அவருடைய விருப்பம் அதான். நம்ம விருப்பம் அப்படி இருக்குதா? நம்ம விருப்பமும் அதே மாதிரி இருந்தாதான் கடவுளால உங்களை லிஃப்ட் பண்ண முடியும். நிறைய பேர் இதை செய்யறது கிடையாது. ஆனா ஆண்டவர் பயன்படுத்தல பிரதர். பயன்படுத்துற மாதிரி நம்ம அவர் பயன்படுத்துறதுக்கு ரெடி. பட் ஆர் வி ரெடி? இப்ப நம்மளை கூட்டு போயிட்டு ஒரு 1 lakh people இருக்கிற இடத்துல மெசேஜ் கொடுத்தா அவங்க உட்காந்து கேட்கிற அளவுக்கு நம்மளால பேச முடியுமா? இல்ல கடவுளுடைய செயல்பாடு அங்க காமிக்க முடியுமா? இருந்தா கடவுள் பயன்படுத்த போறார். நம்மளுடைய லெவலுக்கு ஏற்றபடி கடவுள் கட்டாயம் பயன்படுத்துவார். அது நம்ம கையில இருக்குது. கடவுள் பயன்படுத்தாம இல்ல, நம்ம ரெடி ஆகல. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. Yeah. So in John chapter 4, verse 14, we see this verse which says, "But whosoever drinketh of the water that I shall give him shall never thirst. But the water that I shall give him shall be in him a well of water springing up into everlasting life." I repeat, "But whosoever drinketh of the water that I shall give him shall never thirst. But the water that I shall give him shall be in him a well of water springing up into everlasting life." So we all know of this verse. This is a verse that happens in that scenario where Jesus meets the Samaritan woman near the well. And he tells her that, whoever drinks this water will never get thirsty. And she says, "Oh, then please give me that water because I don't want to keep coming and going into the well." But she talks about the normal water and of the normal thirst, but Jesus here talks about the living water, which is the Holy Spirit. And whoever drinks of that living water will not be attached to the world. They won't have those worldly desires. But so that is what it means here. So basically, everyone has that well of water springing up inside of them. We all of us have that well of water, and usually when there is a well, people from the family, they come and take water from the well. People from the buildings around them take maybe their street, if very rarely maybe the whole village, but not more than that. If someone from the outside starts and starts using the well, then there won't be any more water left for the family. So similarly, us in our Christian lives, we are able to help those in our family, sometimes those in our street, those who are nearby us, but we are not able to go and preach, we are not able to go and proclaim the word of God to the nations as we were called to do. So we'll see this in the book of John, chapter 7, verse 37 and 38. John chapter 7, verse 37 and 38. It says, "In the last day, that great day of the feast, Jesus stood and cried, saying, If any man thirst, let him come unto me and drink. He that believeth on me, as the scripture has said, out of his belly shall flow rivers of living water." I repeat, in the last day, that great day of the feast, Jesus stood and cried, saying, If any man thirst, let him come unto me and drink. He that believeth on me, as the scripture has said, out of his belly shall flow rivers of flowing water. So who will get these rivers of flowing water? When Jesus says, "Any man who thirsts, let him come unto me and drink." So who will be who are the people who can go unto him and drink? The people who thirst the most. So only those who thirst the most, those who are really thirsty, they are the ones who will be able to approach and get the water and drink from Jesus. So for that, we need to have a clarity on our calling, because we can't just live, some way or somehow going into some street, I want to just enter into heaven. Just, hit here and hit there and fall a couple of times and just go slip past the gates. That is not the lives we are called to lead. We have that calling to live exactly as Jesus lived, as children, as daughters and sons of the Most High God. We are called to live exactly as Jesus lived on earth. And Jesus says, those who believe me, not just this, they can do even more than this. Even if we can't do more than Jesus, at least we have to aim and try to do as much as Jesus did. And in verse 38, he says, "He that believeth on me, as the scripture said, out of his belly shall flow rivers of living water." So first, to get the water, we need to have that thirst. And to have that thirst, we need to have clarity on our calling. And we can't just be satisfied with what we're living, not just entering heaven somehow, but we need to really want being able to live like Jesus on earth. And those who will and those who believe, because in the New Testament, we see everything, we get it through faith. Everything that we get it through faith. We get it through believing. And so verse 38 says, "He that believeth on me, as the scripture has said, out of his belly shall flow rivers of living water." So there are those who believe, not just a well, but there'll be rivers of living water. So not even just one river is enough to quench the thirst of an entire country. And imagine when there are rivers of flowing water, we'll be able to go and proclaim the word of God to the ends of the earth, to the entirety of the earth. So this is what God's desire is. Jesus says, whoever
any man who's thirsty, come up to me. So God's desire is for all of us to have all these rivers of water flowing through us. But this also needs to be our desire too. Only then will we be able to really fulfill our calling for what we are called on this earth to be as sons and daughters of Christ. Praise the Lord. Praise the Lord. மரிய செல்வம் லைன்ல இருக்கிறியா? ஏதோ டவுட் கேட்டியே? பிரதர், யோவான் நற்செய்தியில தாகம் எடுக்காது, பசியும் இராதுன்னு சொல்றாரு. பசியும் இராது, உடல் பசி இருக்காது. ஹலோ, தவறான பசி, அதாவது லஸ்ட்ஃபுல் தாட்ஸ், லஸ்ட்ஃபுல் திங்கிங்ஸ்லாம் வராது. ஓகேயா? நான் சொல்றது புரியுதா? புரியுது. இச்சைக்குரிய காரியங்கள் நம்மளுக்கு இப்ப இது இப்படி இருக்கிறதுக்கு எப்படி நான் கண்டினியூ பண்ணணும்? இப்ப நீங்க சொல்லி கொடுக்கறது அதை ஃபாலோ பண்ணணும் அப்படியா? இந்த கிளாஸ் ஃபுல்லா ஃபாலோ பண்ணு, உட்கார்ந்து மெடிடேட் பண்ணு, ஸ்லோவா யூ வில் பிகம் லைக் கிரைஸ்ட். ஓகே ஓகே. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நானும் ஆயிடல, நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். we are all in the same boat. எனக்கு விஷயம் தெரியுது, பட் ஐ அம் ஆல்சோ, நானும் மைண்ட ரினியூ பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சோ இதுல யாரும் பெரியவங்க சின்னவங்க கிடையாது. see one thing, when you learn this, யார் அதிகமா மைண்ட ரினியூ பண்றாங்களோ they'll become better than other people. if you renew your mind, உன்னுடைய மனசை குயிக்கா ரினியூ பண்ண நீ என்னோட சூப்பரா போயிட்டு இருப்ப. ஓகே, இதனால நிறைய பேர் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க இது. கிளியர்? சோ யார் மனதை கரெக்டா குயிக்கா ரினியூ பண்றாங்களோ they will become like Christ faster. so it needs some work. நம்ம சைடுல இருந்து ஒரு சில எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கு. அது செய்யணும். நம்ம யாரு கரெக்டா செய்யறாங்களோ, ஒண்ணுல ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கலாம், பட் many times the students become better than the teacher, இல்லையா? ஒரு கிளாஸ் நடத்தும் போது டீச்சருக்கு தெரியுது, முதல்ல அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா அதை பிராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சரோட பிரில்லியண்டா வரவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது ஒரு சில 14 years எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஃபைனலா நான் பார்த்த வரைக்கும் மொத்த பைபிள்ல இந்த ப்ராசஸ் நம்ம கரெக்டா பண்ணோம்னா ஸ்லோவா வில் பிகம் லைக் கிரைஸ்ட். இதுதான் பைபிளுடைய ரியல் கோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது மற்ற எல்லாம் செய்யறது இது செய்யறதுக்காக தான். நீங்க யூ டூ எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர், நமக்கு ப்ராக்டிஸ் பண்றது அச்சீவ் பண்றதுக்கு தான். அப்ப இந்த ப்ராக்டிஸை கரெக்டா பண்ணும்போது நீங்க குயிக்கா க்ரோ பண்ண முடியும், மற்றவங்களோட குயிக்கா டெஃபினட்டா க்ரோ பண்ண முடியும். அப்ப யார் அதிக எஃபர்ட் போடுறாங்களோ அவங்க சீக்கிரம் வளர போறாங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எஸ். நீங்க முக்காவாசி இங்கிலீஷ் தான் சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன். ஓகே, வெரி குட். நவ இது வரைக்கும் போதுமா? வேற ஒரு டாபிக் எடுக்கலாமா? I think time 20 minutes prayer வச்சுக்கலாமா? ஓகே, வேற யாருக்கு இது வரைக்கும் கிளியரா? இதுல யாராவது டவுட் இருந்தா சொல்லுங்க. லெட்ஸ் கிளியர் தி டவுட்ஸ். Yeah, till now everything is clear. Is it clear? If there's any doubt, please we can clear the doubts now. Yes, one second. Sister, yes sister. பிரதர், இப்ப எனக்கு தெரிஞ்ச என் குடும்பத்து உறவினர்கிட்ட ஒரு புற்றுநோய் கட்டி இருக்குன்னு ஒரு டவுட்ல இருக்கு, ஒரு கட்டியா இருக்கு. இப்ப நான் அதை நான் எனக்கு அங்க வேற ஒரு நாட்டுல இருக்கிறதுனால நான் இங்க இருந்தே அவங்க கிட்ட அந்த கட்டிட்டு தான் பேசுறேன். நான் இப்ப அவள்கிட்ட கூட பேசல. கட்டி, நீ அவளை விட்டு போ, அந்த கட்டி புற்றுநோய் கட்டி கிடையாது, நீ கட்டி கிடையாது. இது சரியான மெத்தட் தானே? சரியான மெத்தட். கடவுள் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் கடவுள் தேவனா இருக்கிறார் சிஸ்டர். அதனால இங்க இருந்து நீங்க அமெரிக்கால உள்ளவங்களுக்கு பிரேயர் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. டைம் ஸ்பேஸ் ஒரு லிமிட் கிடையாது. கடவுளுக்கு டைம் ஸ்பேஸ் லிமிட் கிடையாது. நம்ம விசுவாசமா செஞ்சோம்னா அது நடக்கும், எந்த ஊர்ல இருந்தாலும் பிரச்சனை இல்ல. எண்ணத்தாலேயே கொண்டு வர முடியும். எது சிஸ்டர்? நமது எண்ணத்தாலேயே அதை குணப்படுத்த முடியும். வாயை திறந்து நீங்க வேர்ட் அறிக்கை பண்ணணும், வேர்ட் அனுப்பணும். ஓகேங்களா? இறை வார்த்தை தான் போய் குணப்படுத்துது. நீங்க மைண்ட்ல நினைச்சீங்கன்னா ஆகாது. யூ ஹேவ் டு ஸ்பீக். கடவுள் இந்த உலகத்தை வார்த்தையால தான் உருவாக்குறாரு, இல்லையா? சோ நீங்க அனுப்புங்க, வார்த்தையை அனுப்புங்க. ஸ்பீக் டு தட் ப்ராப்ளம், இட் வில் வொர்க். யூ ஹேவ் டு ஸ்பீக். ஓகே, பிரைஸ் தி லார்ட். எஸ் பிரதர் லியோ, சொல்லுங்க பிரதர்.
அவங்க ஆக்சுவலா அவங்க கேட்டது வந்து அவங்க போன்ல பேசுறாங்களா அவங்க அவங்களுக்குள்ளே இங்க பேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க போன்ல பேசினாதானே அது குணமாகும். ஏன் இல்ல வார்த்தை வந்து அவங்க போன் மூலமா அவங்க காதுக்கு போனாதானே அவங்க குணமாகும். இல்ல இங்க இருந்து அனுப்புங்க பிரதர். விசுவாசத்துக்கு லிமிட்டே கிடையாது. உங்களால நம்ப முடிஞ்சதுன்னா போதும். ஓகேங்களா? ஓகே, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஒரு 2-3 வீக்ஸ் முன்னால இங்க ப்ரேயர் மீட்டிங் முடியும் போது கடைசியில ஒரு ஜெபம் பண்ணோம். ஓகேங்களா? அந்த ஜெபம் முடிஞ்சு நாங்க ஒரு வாரம் கழிச்சு தான் அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணோம். அதை ஒரு 2 வாரம் கழிச்சு ஒரு சகோதரி அந்த ப்ரேயர் பண்ணும்போது அந்த ப்ரேயர் எனக்கு ஹீல் ஆகணும்னு அவங்களும் அந்த ப்ரேயரை கேட்டிருக்காங்க. அந்த யூடியூப்ல கேட்ட ப்ரேயரை பார்த்து அவங்க உடல்ல இருந்து ஒரு 3-4 பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு நேற்று கால் பண்ணி சொன்னாங்க யூஎஸ்ல இருந்து. பிரைஸ் லார்ட். இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? ஒரு லாஜிக் இல்லை இல்லையா? நம்ம ப்ரேயர் பண்ணது நம்ம இந்த லைன்ல உள்ள மக்களுக்கு காமனா ப்ரேயர் பண்ணோம். அது முடிஞ்சு ஒரு 3 வாரம் ஆயிப்போச்சு. அது அவங்க வீடியோல கேட்கும் போது பிலீவ் பண்ணதுனால she got healed. அவ விசுவாசம் இருந்தா எல்லாம் நடக்கும் பிரதர். நம்மளால விசுவாசிக்க சொல்லுங்க. அதான் சார், அந்த வார்த்தை வந்து அவங்க காதுல விழுந்து அவங்க விசுவாசிச்சாதானே அது இதாகும். இவங்க சொல்றது வந்து அவங்க அப்படி அவசியம் இல்ல. ஓகே, உங்களுக்கு டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணா எபிரேயர் 1வது அதிகாரம் 14வது வசனம் எடுங்க. Hebrews. எபிரேயர் 1:14. Hebrews chapter 1 verse 14. இதுல ஒன்னும் பிரச்சனை. நீங்க கேக்குற கேள்வி நியாயமான கேள்வி. I'll explain to you how it works. ஏன்னா சில டைம்ல நாங்களும் ப்ரேயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு பயம் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் தயக்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு விசுவாசம் நம்பிக்கை வந்துடும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் பயம் இருக்கு. அதுதான் நான் ஒரு தடவை நடக்கும் பிரதர். டோன்ட் வரி, I'll teach you how to. அதான் சொல்றேன், அது பெரிய விஷயமே கிடையாது. நீங்க இயேசு கிறிஸ்துவ மாறுதான் பெரிய விஷயம். ஓகே, எபிரேயர் திருமுகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். அவர்கள்ன்றதுங்க ஏஞ்சல்ஸ் குறிக்குது, வானதூதர்கள். அவர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா, மீட்பை உரிமை பேராக அடைய இருப்போருக்கு தொண்டாற்ற அனுப்பப்பட்ட ஆவிகள் அல்லவா. ஓகேங்களா? ஓகே, சோ ஏஞ்சல்ஸ் கடவுள் எது கொடுத்திருக்கார் நமக்கு? மீட்பை உரிமை பேராக அடைய இருப்போர். யாரு வந்து ரட்சிப்பு அடைய இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தொண்டாற்றுறதுக்காக கடவுள் கொடுத்த ஊழியர்கள் தான் ஏஞ்சல்ஸ். அப்போ ஆனா இந்த ஏஞ்சல்ஸ் யாரு சொன்னா கேட்பாங்கன்றது ரொம்ப முக்கியம். திருப்பாடல்கள் 103வது அதிகாரம் 20வது வசனம். Psalms 103 verse 20. எடுத்துக்கோங்க போலாம். Psalm 103 verse 20. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும். அவர் தம் சொற்கேட்டு நடப்போரே வலிமை மிக்கோரே ஆண்டவரின் தூதர்களே அவரை போற்றுங்கள். அவரை போற்றுங்கள். யாருடைய சொற்கேட்டு நடப்பார்கள் அவர்கள்? இறைவன். அப்போ வானதூதர்கள் வந்து கடவுளுடைய சொற்கேட்டு நடப்பார்கள். கிளியா? பைபிள் அப்படிதான் சொல்லுது. வானதூதர்கள் யார் சொல்ல கேட்டு நடப்பாங்க? நம்ம சொன்னதை கேட்பாங்களா, கடவுள் சொன்னதை கேட்பாங்களா? பிதா வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்தா இம்மிடியேட்டா they will do the work. ஓகே, ஆனா அதே வானதூதர்கள் நம்மளுக்கு ஊழியம் பண்றதுக்கு கடவுள் அனுப்பியிருக்காரு. 103:20 பிரதர். கேக்குதா உங்களுக்கு? ஓகே ஃபைன். see நீங்க பிரேக் கேக்குறது 3 வந்தது, அதான் நான் டவுட்ல இருந்தேன். 103:20 பிரதர். சங்கீதம் 103:20. சங்கீதம். ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? ஓகே கண்டிப்பா. ஓகே, சோ இப்ப பிதா சொல்லும் போது அவர்கள் அந்த பிதாவுடைய வாயில இருந்து வர வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிச்சு எல்லா வேலையும் செய்வாங்க. நம்ம மீட்பை உரிமை பெற அடைய இருக்கிற பிள்ளைகள். எப்போ நம்ம கடவுளுடைய வார்த்தையை எடுத்து விசுவாசத்தோடு ஜீசஸுடைய பேர்ல நம்ம அறிக்கை பண்றோமோ அந்த வார்த்தை கடவுளுடைய வார்த்தையா மாறுது. ஏன்னா பைபிள் வார்த்தை யாருடைய வார்த்தை? கடவுளுடைய வார்த்தை தான். ஆனா அந்த வார்த்தை என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து நாமத்துல அனுப்பும்போது அது கடவுளுடைய வார்த்தையா மாறுது.
இப்ப நீங்க வந்து ஊர்ல இருக்கிற ஒருத்தருடைய கேன்சர் பேஷண்ட் கேன்சர் அந்த செல் இறந்து போகணும்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க ஃபெய்த்ல இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த கேன்சர் செல் அழிந்து போகும்படி இப்பொழுது கட்டளையிடுகிறேன்னா இட் வில் டை. இட் இஸ் ஆல் யுவர் ஃபெய்த் மேட்டர்ஸ். உங்களால விசுவாசிக்க முடிஞ்சதுன்னா விசுவாசம் இருக்கணும், ஜீசஸ் பேரை பயன்படுத்தணும், இட் வில் பிகம் அ வேர்ட் ஆஃப் காட். அப்ப ஏஞ்சல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு அந்த ஜெர்ம்ஸ் செல்ஸ் தேவையில்லாத செல்ஸ் கில் பண்ணுவோம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல. இஸ் இட் கிளியர் பிரதர் லியோ? கிளியர். கிளியர் பிரதர். டெக்னிக்கலா இதான் நடக்குது. நம்ம வார்த்தை நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க எப்ப ஜீசஸுடைய பேரை யூஸ் பண்றோமோ விசுவாசத்தோட யூஸ் பண்ணும்போது அது கடவுளுடைய வார்த்தையாக மாறுகிறது. கடவுளுடைய வார்த்தையா நினைச்சு அவங்க ஏஞ்சல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ணுவாங்க. கிளியர்? சோ ஃபெய்த் இருக்கணும், ஜீசஸுடைய பேர்ல யூஸ் பண்ணா மேட்டர் இஸ் க்ளோஸ்ட். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord. எஸ், இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Yeah, so the question that brother had was that when we are praying for somebody, do they actually need to hear our words? And only then, only if they hear the word of God, do they need to hear the word of God to get healed? So for that, first we're taking Hebrews chapter 1 verse 14, which says, "Are they not all ministering spirits sent forth to minister for them who shall be heirs of salvation?" So they here refers to angels. So God the Father is saying, are they not all ministering spirits? Aren't the angels all ministering spirits sent forth to minister for them who shall be heirs of salvation? So the angels are sent forth to minister. So they are ready to minister as we are the heirs of salvation. They are sent forth to minister for us. Now, what should we have to say for them to listen to us? So for that we take Psalms. One second. So for that we take Psalms chapter 103 verse 20, which says, "Bless the Lord, you his angels who excel in strength, who do his word, heeding the voice of his word." So I repeat, bless the Lord, you his angels who excel in strength, who do his word, heeding the voice of the word. So the angels listen to the voice of the word of the word of God. The word of God is what the angels listen to, God's word. So they are sent here to minister to what we say. So how do we give them the word of God? First we invoke. It's the voice of the word of God. So it has to go from our mouth. Yeah, it's a voice. Okay. We have to give a voice. Voice of the word of God. So first we invoke the name of Jesus Christ, and to give the which is the word of God, and to give the voice of the word of God, we need to have faith. By faith, we need to have faith. So through the faith, the voice of the word of God, the Holy Spirit will go, and when we invoke it in Jesus Christ's name, the angels will rush to minister to what we have prayed for. So that is how it works. The person whom we are praying for, they don't actually need to hear the voice of God, or they don't need to hear our prayer either through phone or through person, because as soon as we say the word of God, when we say it in faith, and when we mention when we invoke the name of our Lord Jesus Christ, the angels will rush to minister to the word of Christ God that is spoken. So when we speak, they think it is the voice of the word of God, and they'll minister to what we are saying, and the healing will take place. So it is not necessary that they need to hear the voice or our voice or the voice of the word of God. Praise the Lord. Praise the Lord.